Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Good evening students. எங்களுடைய MCQ சீரீஸ் ஆரம்பித்து MCQ சீரீஸ்ட இறுதி வகுப்புக்குள்ள நுழைந்திருக்கிறோம். 10 வருட MCQ சீரீஸ்ட இறுதி 2 வருட கேள்விகள் இன்றைக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ண இருக்கிறோம். அந்த வகையில் ஜெனரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ் ஜிசி சீரீஸ்ன்னு ஆரம்பிக்கப்பட்டது சீனியர்ஸுக்கு. உங்களுடைய சீனியர்ஸுக்கு அதாவது 25 பேஜுக்கு இன்ஆர்கானிக் சீரீஸ் போயிட்டு கொண்டு இருக்கிறோம். ரைட், ஓகே. ஜெனரல் கெமிஸ்ட்ரி சீரீஸ்ல இன்றைக்கு நாங்க பார்க்க இருக்கிறது 2019 நடந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரிக்குரிய MCQ வினாகளையும் 2020 நடந்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்விகளையும் பார்க்க இருக்கிறோம். ரைட், ஆரம்பிப்போம். 2019 ஆண்டிலிருந்து ஆரம்பிப்போம். 2019 ஆண்டு 2019 முதலாவது வினா விஞ்ஞானிகளோட தொடர்பு பற்ற வினா. இப்போ இந்த விஞ்ஞானிகளை போன்ற வலிமையை கொஞ்சம் குறைத்து விட்டுட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட தொடர்பு பட்ட சின்ன சின்ன கல்குலேஷன்கள், ஐதரசன் நிறமாலை சம்பந்தமான கேள்விகளை சேர்த்து விட்டு மொடலை லைட்டாக மாற்றினோம். மொடலை மாற்றினோம்னா சயின்டிஸ்ட் கேள்வியிலிருந்து கொஞ்சம் மாற்றி ஐதரசன் நிறமாலை சம்பந்தமாக, அடுத்தது ஜெனரல் கெமிஸ்ட்ரியில் வர ஃபோட்டோனின் சக்தியின் சம்பந்தமாக கல்குலேஷன்களை சேர்த்து இந்த முதலாவது கேள்வியை கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க. இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருடம் சயின்டிஸ்ட் வரலாமே. இவ்வளோ நாள் வரல, அப்போ அடுத்த வருடம் வரலாம். உங்களுக்கு வரலாம், யாருக்காவது வரலாம். அதுக்கு சயின்டிஸ்டை பற்றி படிக்க தேவையில்லைன்ற எண்ணத்தை யாராவது இருப்பீங்களாக இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் சயின்டிஸ்ட்ன்ற விடயங்கள் சயின்டிஸ்ட்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் மார்க்ஸ் சொல்றது மிகவும் அநியாயம். ரைட், முதலாவது கேள்வி. பின்வரும் கூற்றுக்களுள் ஒன்றையும் இரண்டையும் கருதுக. முதலாவது கூற்று சொல்றாங்க, அணுக்களினால் உறிஞ்சப்படும் அல்லது காலப்படும் சக்தி சொட்டாக்கப்படுகின்றது. இரண்டாவது கேள்வி சொல்றாங்க, சிறிய துணிக்கைகள் உகந்த நிலைமையின் கீழ் அலை இயல்புகளை காட்டுகின்றது. அலை இயல்புண்டு வந்துருச்சா, துணிக்கைகள் இருமை இயல்பை காட்டும், அலை இயல்பையும் காட்டும், துணிக்கை இயல்பையும் காட்டும்ன்ற விடயத்தை தெளிவாக சொன்னார் யாரு? டி புரோக்லி. டி புரோக்லி அலை நீளம் கொண்டு இருக்குது. ஆகவே இரண்டாவது கூற்றுக்கு உரித்தானால் டி புரோக்லியாக இருக்கு. இரண்டாவது கூற்றுக்கு உரித்தானால் டி புரோக்லி அதுல சுவர். எனக்கு முதலாவது கூற்று தான் சந்தேகத்துக்குரிய கூற்று. ஏன்னு சொன்னா இந்த சக்தி சொட்டாக்கம் சம்பந்தமாக 2 பேர் தொடர்பு படுறான். சக்தி சொட்டாக்கம் தொடர்பாக 2 பேர் சம்பந்தப்படுறான். ஒரு ஆள் யார் என்று சொன்னா மார்க் பிளாங்க். தமிழ் எழுத வரல, இங்கிலீஷ்ல எழுதுறேன், ஸ்பெல்லிங் பிழையாக இருக்கலாம், உச்சரிப்ப. மார்க்ஸ் பிளாங்க் ஒரு ஆள் இருக்கிறாரு. அதனை தொடர் மார்க்ஸ் பிளாங்க். அடுத்தது இந்த சக்தி சொட்டாக்கன்ற பகுதி மாதிரியே அடுத்தது தொடர்பு படுறால் யார் என்று சொன்னா ஐன்ஸ்டைன். இவங்க 2 பேரும் சக்தி சொட்டாக்கம் தொடர்பு படுறாங்க. ஆனா 2 பேரும் ஒரே விடயத்துல தொடர்பு பட 2 பேரும் ஒரே தொடர்புல ஒரே விடயத்துல தொடர்பு படல. சக்தி சொட்டாக்கம் சொன்னா ஒரு சமன்பாடு உங்களுடைய மைண்டுக்கு வந்துரும் அல்லது வந்துடணும். சக்தி சொட்டாக்கம் சொன்னா ஒரு சமன்பாடு உங்களுடைய மைண்டுக்கு வந்துரும் அல்லது வரணும். என்ன சமன்பாடு? E சமன் HF இந்த சமன்பாடு. E சமன் HFல இந்த சமன்பாட்டுல இந்த Hக்கு நாங்க சொல்றது என்ன? E சமன் HFல இந்த சமன்பாட்டுல Hக்கு நாங்க சொல்றது என்ன? பிளாங்கின் மாறிலி. அப்ப சக்தி சொட்டாக்கம் சம்பந்தமா சொன்னால் யாரு? சக்தி சொட்டாக்கம் சமன்பாட்டுல பிளாங்கின் மாறிலி வருதா? சக்தி சொட்டாக்கம் சம்பந்தமாக சொன்னது மார்க்ஸ் பிளாங்க். ஆகவே முதலாவது கூற்றுக்கு பிளாங்க் வரணும். அடுத்தது அப்ப இந்த ஐன்ஸ்டைன் எங்க வாராரு? சக்தி சொட்டாக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு.
மார்க்ஸ் பிளாங்க் அந்த சக்தி சொட்டுக்களை போட்டோன் பெயரிட்டாரு எல்பர்ட் ஐன்ஸ்டைன். சக்தி சொட்டாக்கப்படுகிறதுன்னு சொன்னது மார்க்ஸ் பிளாங்க். அந்த சக்தி சொட்டாக்கங்களை போட்டோன்னு பெயரிட்டாரு எல்பர்ட் ஐன்ஸ்டைன். போட்டோன் பெயரிட்டாரு எல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆகவே அந்த விடயத்துல குழம்புகிற கூடாது. சொட்டாக்கம் சம்பந்தமாக சொன்னது பிளாங்க், அந்த சொட்டாக்கங்களை போட்டோன்கள் கூறியது தான் ஐன்ஸ்டைன். அந்த சொட்டாக்கங்களை போட்டோன் கூறியது தான் ஐன்ஸ்டைன். ஆகவே முதலாவது கூற்றுக்கு பிளாங்கும் இரண்டாவது கூற்றுக்கு டி புரோக்லியும் வரணும். அவ்வகையான ஆன்சர் இருக்குது. இரண்டாவது ஆன்சர் மட்டும் மார்க்ஸ் பிளாங்கும் லூயி டி புரோக்லியும் ஆவார் என்று சொல்லி. ஆகவே முதலாவது 2019 முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக அமையும். முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் இரண்டாவது ஆன்சராக அமையும். ரைட். பல சயின்டிஸ்ட் சம்பந்தமாக தொகுக்கப்பட்ட ஷார்ட் நோட்ஸ் ஒன்று இருக்குது. தேவையான ஆட்கள் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா சயின்டிஸ்ட் மெசேஜை போடுங்க. அந்த பிடிஎஃப் நான் அனுப்பி விடுறேன். கொஞ்சம் பேருக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறேன். ஆக தேவையான ஆட்கள் சயின்டிஸ்ட் சம்பந்தமாக ஷார்ட் நோட்ஸ் ஒன்று வேணும்னு சொன்னா கேட்டு அனுப்பி விடுங்க. ரைட். இரண்டாவது கேள்வி அவதானிப்போம். ஓர் அணுவின் முதன்மை சொட்டெண் N=3 இணைந்த இலத்திரன் சோடுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. ஒரு அணுவின் முதன்மை சக்தி சொட்டெண் பிரதான சக்தி சொட்டெண் N=3 இணைந்த இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கேட்கிறான். இந்த கேள்வியை 2 மாதிரி அணுகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இலகுவாக இருக்குதோ அந்த மாதிரியை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். 2 மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இலகுவாக இருக்குதோ அந்த மாதிரி இலகுவாக்குங்க. ஏதோ ஒரு மாதிரி செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. முதலாவது நான் விரும்புகிற முறை. முதலாவது இந்த முறையில் நீங்க இந்த கேள்வி அழுகினா நல்லண்டு நான் விரும்புகிற முறை. N=3 இருந்தால் N=3 அதுல உபசக்தி மட்டங்கள் L=0, 1, 2 வரை இருக்கும். உபசக்தி மட்டங்கள் 0, 1, 2 வரை இருக்கும். L=0 இருந்தால் அதுல ஒரே ஒரு ஒழுக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த ஒழுக்குல 2 இலத்திரன்கள் நிரம்பலாம். N=1 இருந்தால் L=1 இருந்தால் -1 தொடக்கம் +1 வரையான ஒழுக்குகள் இருக்கும். ஒரு ஒழுக்குல 2 இலத்திரன் வீதம் இந்த இடத்துல எனக்கு 6 இலத்திரன்கள் வரும். ஒரு ஒழுக்குல 2 இலத்திரன்கள் வீதம் இந்த இடத்துல எனக்கு 6 இலத்திரன்கள் வரலாம். 6 இலத்திரன்கள் வரலாம். இந்த இடத்துல 2 இலத்திரன். L=2 இருந்தால் -2, -1, 0, +1, +2 சொல்லி 5 ஒழுக்குகள் வரும். L=2 இருந்தால் -2 தொடக்கம் +2 வரையான ஒழுக்குகள் இருக்கும். மொத்தம் 5 ஒழுக்குகள். ஒரு ஒழுக்குல 2 வீதம் 5 ஒழுக்குல 10 இலத்திரன்கள் இருக்கும். ஆகவே N=3 டோட்டலா இங்க 10, 6, 2 சொன்னா டோட்டலா 18 இலத்திரன்கள் மேக்சிமம் இருக்கலாம். 18 இலத்திரன்கள் மேக்சிமம் இருக்கலாம். ஆனா அவங்க என்னட்ட கேட்டது உயர்ந்தபட்ச இலத்திரன் எண்ணிக்கை அல்ல, உயர்ந்தபட்ச இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. உயர்ந்தபட்ச இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை நான் கண்டிருக்கிறது உயர்ந்தபட்ச இலத்திரன்களின் எண்ணிக்கை. ஆகவே இந்த 18 2ஆல பிரிச்சேன்னு சொன்னா 9 சோடிகள். 9 சோடிகள். இது நான் விரும்புகிற முறை. இது நான் விரும்புகிற முறை. நான் விரும்பாத இன்னொரு முறை இருக்குது வேட்டு. இன்னொரு முறை இருக்குது வேட்டு.
பிரதான சக்தி சொட்டெண் மட்டும் தந்து பிரதான சக்தி சொட்டெண் மட்டும் தந்து அந்த பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை கேட்டா பிரதான சக்தி மட்டம் மட்டும் தந்து அந்த பிரதான சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகூடிய இலத்திரன் சோடிய கேட்டா எனக்கு அதை என் வர்க்கம்னு தரலாம். என் வர்க்கம்ன்றது இலத்திரன் சோடிகள். என் வர்க்கம்ன்றது இலத்திரன் சோடிகள். இதே இதே உயர்ந்தபட்ச இதே உயர்ந்தபட்ச இலத்திரன் எண்ணிக்கை கேட்டா இதே உயர்ந்தபட்ச இலத்திரன் எண்ணிக்கை கேட்டா 2 எண் வர்க்கத்தினால் தரலாம். இது இலத்திரன் எண்ணிக்கை. இது இலத்திரன் எண்ணிக்கை. ரைட்? ஆகவே என்ன சொல்றேன்? வேட்டு பிரதான சக்தி மட்டம் மட்டும் பிரதான சக்தி சொட்டெண் எண் மட்டும் தந்து அதுல இருக்கக்கூடிய மேக்சிமம் இலத்திரன் எண்ணிக்கை கேட்டா அது 2 எண் வர்க்கம். இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை கேட்டா எண் வர்க்கம். என்கிட்ட கேட்ட கேள்வி எண் சமன் 3ல இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச இலத்திரன் சோடிகளின் எண்ணிக்கை. ஆகவே எண் வர்க்கம் சொன்னா 3 வர்க்கம் 9. 3 வர்க்கம் 9. ஆகவே இவ்வாறு அதனை செய்ய வேலும். இந்த முறையை நான் விரும்புறது இல்லை. ஏன்னு சொன்னா இந்த வகையில நான் கேள்வி செய்து பழகினேன்னு சொன்னா எனக்கு பிரதான சக்தி மட்டத்தை மட்டும் தந்தால் தான் செய்ய. இந்த சக்தி மட்டத்துல இந்த உபசக்தி மட்டத்துல எத்தனை இலத்திரன்கள் இருக்கும் அப்படி நான் கேட்கிற நேரத்துல எனக்கு குழம்பக்கூடியதாக இருக்கும். எல்லா வகையிலையும் எந்த வகையிலையும் கேள்வி செய்யக்கூடிய ஆற்றல் வேணும்னு சொன்னா நான் செஞ்ச இந்த முதலாவது செஞ்ச மெத்தட்ல தான் இலகுவாக அமையும். ஆகவே இதை பழகிக்கொள்ளுங்க, அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆகவே 2019 இரண்டாவது வினாக்குரிய ஆன்சர் 9 சோடிகள்னு சொன்னா 5வது ஆன்சர். 9 சோடிகள்னு சொன்னா ஆன்சர் 5வது. ரைட்? சந்தேகங்கள் ஏதாவது இருக்குமாக இருந்தால், தெளிவு போதாக இருக்குமாக இருந்தால் தாராளமாக செட்ல போட்டு கேட்கலாம். கேட்க இயலும். ரைட், அடுத்த கேள்விக்குள்ள போவோம். அடுத்த ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்வி 3வது கேள்வியும் ஜெனரல் கெமிஸ்ட்ரி பரிவு கட்டமைப்பு அல்லது கட்டமைப்புகளோட தொடர்புபட்ட கேள்வி. ஆக்சலேற்று அயன் C2O4 வரையத்தக்க உறுதியான பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை. கேட்டிருக்கிறான். ரைட், அவதானிப்பமே. C2O4 கார்பன் அணுக்கள் 2 பிணைப்புல இருக்குதாம். நான் வரையணும் C2O4 கட்டமைப்புல விலையுலேற்றம் மைனஸாக இருக்குமாக இருந்தால் என்னுடைய கட்டமைப்புல அந்த 2 மைனஸ் ஏற்றங்களை மின்னெதிர்த்தன்மை கூடின மூலகத்துக்கு கொடுக்க பார்க்கணும். என்ன சொல்றேன்? கட்டமைப்பு ஒன்று வரையக்கொள்ள மைனஸ் ஏற்றம் உடைய ஒரு கட்டமைப்பு. உதாரணம், ஒரு அணையனுக்கு நான் கட்டமைப்பு வரைகிறனாக இருந்தால் அந்த மறை ஏற்றத்தை மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகத்துக்கு கொடுக்கணும். என்கிட்ட 2 மைனஸ் ஏற்றம் இருக்குது. ஆகவே இந்த C2O4 உறுதியான கட்டமைப்பு இத மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு வரும். தனிச்சோடிகளை குறிங்க. ஆக்சிஜனுக்கு ஒரு பிணைப்பு வந்தா 3 தனிச்சோடி மறையேற்றம்,
ஆக்சிஜனுக்கு ஒரு பிணைப்பு வந்தா 3 தனிச்சோடி மறையேற்று. எப்படி சார் வரைஞ்சீங்க? எப்படி சார் வரைஞ்சீங்க? ரைட். எப்படி வரைஞ்சேன்னு ஃபர்ஸ்ட்ல வருவோமே. கார்பன் அணுக்கள் இரண்டும் பிணைப்புல இருக்கிற மாதிரி தந்துட்டாங்க. அப்ப என்கிட்ட இன்னும் 4 ஆக்சிஜன் இருக்குது. சமச்சீர் வடிவம் கொண்ட பேணுற மாதிரி வரையும். ஆகவே ஆக்சிஜன் அணுக்கள் இவ்வாறு இணைச்சாச்சு. இப்ப என்கிட்ட பிணைப்புல என்னுடைய கட்டமைப்புல 2 மைனஸ் ஏற்றம் தான் இருக்குது. 2 மைனஸ் ஏற்றம் தான் இருக்குது. நான் இதை வரைஞ்ச மாதிரி இப்ப பார்த்தேன்னு சொன்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு பிணைப்பு ஒரு பிணைப்பு ஒரு பிணைப்பு ஒரு பிணைப்புன்னு சொன்னா இங்க ஒரு மைனஸ் ஏற்றம் இங்க ஒரு மைனஸ் ஏற்றம் 1 2 3 4 மைனஸ் ஏற்றங்கள் வந்துருச்சு. 4 மைனஸ் ஏற்றங்கள் வந்துருச்சு. எனக்கு எத்தனை மைனஸ் வரணும்? 2 மைனஸ் தான் வரணும். எனக்கு எத்தனை மைனஸ் வரணும்? 2 மைனஸ் தான் வரும். அப்ப நான் என்ன செய்யணும்? 2 ஆக்சிஜன் ஏற்றத்தை இல்லாமல் ஆக்கணும். 2 ஆக்சிஜன் ஏற்றத்தை இல்லாமல் ஆக்கணும். ஆக்சிஜன் ஏற்றம் இல்லாமல் ஆகணும்னு சொன்னால் ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரணும்? ஆக்சிஜன் மீது ஏற்றம் இல்லாமல் ஆகணும்னு சொன்னால் ஆக்சிஜனுக்கு எத்தனை பிணைப்பு வரணும்? எஸ், ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு வரணும். முதலாவது இந்த ஆக்சிஜன் ஏற்றத்தை இல்லாமக்கிறதுக்காக இங்கே 2 பிணைப்பை போட்டு பார்க்கிறேன். எனக்கு போடலுமான்னு சொல்லி ஏற்றம் இல்லாமகிருச்சு. கார்பனுக்கு 4 பிணைப்பு வந்துருச்சு. கார்பனுக்கு 4 பிணைப்பு வந்தா ஏற்றம் இல்லை. 4க்கு மேலதிக பிணைப்பு வரைய கார்பனுக்கு 4க்கு மேலதிக பிணைப்பு வர இயலாது. ஆகவே எனக்கு இங்கே ஒரு பை பிணைப்பு போடலுமான்னு பார்க்கிறேன். போட இயலா. பிகாஸ் நான் இங்கே ஒரு பை பிணைப்பு போட்டால் இந்த கார்பனுக்கு 5 பிணைப்பு ஆகிறோம். எந்த உலகத்திலையும் அல்லது இந்த உலகம் இருக்கும் வரை கார்பனுக்கு 4க்கு மேற்பட்ட பிணைப்பு வர இயலாது. கார்பனுக்கு 4க்கு மேற்பட்ட பிணைப்பு வர இயலாது. ஆகவே எனக்கு இங்கே ஒரு பை பிணைப்பு போட இயலாது. இந்த மைனஸ் மைனஸாக இருக்க போகுது. அப்படி வந்தா எனக்கு இங்கே ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பனுக்கு 4 பிணைப்பு வரையிலும். ஆகவே ஒரு ஆக்சிஜன் ஒரு பிணைப்பை செலுத்தி நான் ஒரு மைனஸ் ஏற்றத்தை இல்லாமல் ஆக்கிட்டேன். இப்ப பார்த்தேன்னு சொன்னா எனக்கு கட்டமைப்பு C2O4 2 மைனஸ் வந்துருச்சு. C2O4 2 மைனஸ் வந்துருச்சு. இப்ப என்னுடைய கேள்வி, இதோட உறுதியான லூஜி கட்டமைப்புகள் எத்தனை வரையில், எத்தனை பரிவு கட்டமைப்பு வரையலும்னு சொல்லி. பரிவு கட்டமைப்பு வரைகிறதுக்கு முதலாவது சொல்றேன், உங்க எப்படியாவது அதோட உறுதியான கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு வரைஞ்சு எடுத்துரு. உங்களுக்கு கைக்கு வார மாதிரி உறுதியான கட்டமைப்பை வரைஞ்சு எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், எத்தனை பிணைப்புகள் இருக்குதுன்னு பாரு. எத்தனை பை பிணைப்புகள் இருக்குதுன்னு பாரு. உறுதியான கட்டமைப்பை வரைங்க. எத்தனை பை பிணைப்பு இருக்குதுன்னு பாரு. அப்படி நான் பார்த்தேன்னு சொன்னா என்கிட்ட எத்தனை பை பிணைப்பு இருக்குது? இந்த இடத்துல ஒரு பை பிணைப்பு, இந்த இடத்துல ஒரு பை பிணைப்பு, 2 பை பிணைப்பு தான் இருக்கு. 2 பை பிணைப்பு தான் இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? 2 பை பிணைப்புகளையும் 2 பை பிணைப்புகளையும் விதைகளாக நினைத்து கொண்டு பல்லாங்குழி விளையாடும். 2 பை பிணைப்புகளையும் விதைகளாக நினைத்து கொண்டு பல்லாங்குழி விளையாடணும். பல்லாங்குழி விளையாடணும்னு சொன்னா துளைகள் வின் அல்லது குழிகள் வின். எது அந்த குழிகள்னு சொன்னா இந்த பிணைப்புகள் இருக்கிற ஒவ்வொரு இடமும் தான் குழி. ஆகவே அந்த குழிகளுக்கு நான் பெயர் போடுறேன். நீங்க பெயர் போட்டு செய்யக்கூடாது. நீங்க பெயர் போட்டு செய்யக்கூடாது. பெயர் போட்டு செய்வீங்களாக இருந்தால் டைம் அநியாயம். இந்த பெயரெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு விளங்கும். இந்த பெயரெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு விளங்கும். 1 2 3 4 5. எஸ். இப்ப என்கிட்ட 5 குழிகளும் 2 விதைகளும் இருக்குது. இப்ப நான் பல்லாங்குழி விளையாட போறேன். ஆகவே சில வன்கூட்டு கட்டமைப்புகளை நான் வரைஞ்சிக்கொள். சில வன்கூட்டு கட்டமைப்புகளை நான் வரைஞ்சிக் கொள்றேன்.
எம்சிக்கு வினா ஒன்று செய்கிறது இவ்வாறு செய்கிறது இல்லை. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இவ்வாறு செய்து என்னுடைய நோக்கம் இந்த வினாக்கு ஆன்சர் எடுக்கிறது இல்லை. இந்த இடத்துல பரிவு கட்டமைப்பு வரைய பழக்கம் இதுதான் என்னுடைய நோக்கம். ரைட், சில பரிவு கட்டமைப்புகளை வரணும். குழிகள் விளங்குது தானே, 1 2 3 4 5. இப்ப இந்த குழிகள்ல பைப் இணைப்புக்களை போடணும். பைப் இணைப்புக்களை போட ரெடியாகுங்க. ரைட், பல்லாங்குழி விளையாட போறோமே. ரைட், அவதான். எத்தனை விதைகள் இருக்குது? இந்த 2 பைப் இணைப்பு 2 விதைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன செய்யுங்க, முதலாவது குழியில 2 விதைகளையும் போட இயலுமான்னு பாரு. முதலாவது குழியில 2 விதைகளையும் போட இயலுமான்னு பாருங்க. ஒன்றை போட்டுட்டேன், இன்னொன்று நான் போட்டால் இந்த கார்பனுக்கு 5 பிணைப்பு வரும். அப்ப இன்னொன்று எனக்கு அந்த முதலாவது குழியில போட இல்லை. முதலாவது குழியில ஒரு விதையை போட்டுட்டேன், இன்னொரு விதையை போட இயலுமான்னு பார்க்கிறேன். நான் போட்டால் இந்த கார்பனுக்கு 5 பிணைப்பு ஆகிரும். ஆகவே அது எனக்கு சாத்தியம் இல்லை, கார்பனுக்கு 5 பிணைப்பு வராது. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்றேன் அவதான். அவன் கேட்டது எத்தனை உறுதியான கட்டமைப்பு வரைய முடியும், எத்தனை உறுதியான கட்டமைப்பு வரைய முடியும். இதே இந்த குழியில நான் இன்னொரு பைப்பிணைப்பு போடுவனாக இருந்தால், இந்த குழியில இன்னொரு பைப்பிணைப்பு போடுவனாக இருந்தால் ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வரும். ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வந்தால் 1 + ஏற்றம் வரும். ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வந்தால் 1 + ஏற்றம் வரும். ஆக்சிஜனுக்கு 1 + ஏற்றம் வாரது உறுதியற்ற கட்டமைப்பு. ஆக்சிஜனுக்கு பிளஸ் வாரது உறுதியற்ற கட்டமைப்பு. அவங்க கேட்டது உறுதியான கட்டமைப்பு. ஆகவே இந்த இடத்துல அந்த பைப் இணைப்பு போடக்கூட தவிர்த்து கொள்ளும். முதலாவது குழியில ஒரு விதையை போட்டுட்டேன். இப்ப நான் அவதானிக்கணும், முதலாவது குழியில 2வது விதையை போடலுமான்னு சொல்லி ஏலா. 2வது குழியில போடலுமான்னு பாருங்க, ஏலா, கார்பனுக்கு 5 பிணைப்பு. 3வது குழியில போடலுமான்னு பாருங்க, ஏலா, கார்பனுக்கு 5 பிணைப்பு. அப்ப 4வது குழியில உண்ட போடலும். எஸ், போட்டுட்டு 2ஐயும் போட்டுட்டீங்களா? எஸ். இப்ப மறுஆள் முதலாவது குழியில உண்ட போடுங்க, 2வது குழியில போடல, 3வது குழியில போடல, 4வது குழியில போட்டுட்டேன். இப்ப 5வது குழியில உண்ட போடலும். எஸ், இந்த இடத்துல உண்ட போட்டு. இப்ப பாருங்க, முதலாவது குழியில போட்டு எல்லாமே போட்டு முடிச்சுட்டு ஒரு ஓர்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஒரு ஓர்டரை ஃபாலோ பண்ணுங்க, பிழை இல்லாம செஞ்சிரு. ஒரு ஓர்டரை ஃபாலோ பண்ணுங்க, பிழை இல்லாம செஞ்சு. முதலாவது குழியில போட்டு வரையக்கூடியது சகலதும் வரைஞ்சிட்டு இப்ப 2வது குழிக்குள்ள போ. முதலாவது குழி போட்டாச்சு, 2வது குழியில உண்ட போட்டுட்டேன். 2வது குழியில 2ஐயும் போடலுமா? ஏலா, ஏ, கார்பனுக்கு 5 பிணைப்பு. 2வது குழியில போட்டுட்டு மறுவா முட்டாள் வேலை செஞ்சு மறுவா இந்த முதலாவது குழியில ஒன்று போடலுமேனு வந்து போடக்கூடாது. முதலாவது குழியில போட்டு எல்லாம் வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா, மறுவா முதலாவது குழிய டச் பண்ணப்படாது. முதலாவது குழிய டச் பண்ணப்படாது. ரைட், ஆகவே மறுவா இங்கால வரக்கூடாது. ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஒரு ஓர்டரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, அதுதான் சொல்ல வர. முதலாவது குழியில போட்டு வரைஞ்சு முடிச்சுட்டு அவன் மறுவா எந்த கட்டமைப்பும் வரைகிற நேரத்துல மீண்டும் முதலாவது குழிக்கு வரக்கூடாது. முதலாவது குழியில போட்டு வரைஞ்சிட்டேன். எஸ். 3வது குழியில போடலுமான்னு பார்க்கிறேன். ஏலா, 4வது குழியில் எனக்கு போடலும் ஒன்றை போட்டுட்டேன். இப்ப மறுவா முதலாவது குழியை பார்ப்பனா? இல்ல, அதை வரைஞ்சு முடிச்சுட்டேன். 2வது குழியில ஒன்றை போட்டுட்டேன். 3வது குழியில போடலாம். 4வது குழியில போட்டு வரைஞ்சிட்டேன். அப்படித்தது இங்க வரைஞ்சு முடிச்சு. இப்ப இன்னும் குழிகள் இருக்குது. இந்த 3வது குழியில நான் உண்ட போட்டா இப்ப பாருங்க, வேற எங்கேயும் வேற பைப்பிணைப்பு போட இயலா. பரிவு கட்டமைப்பு வரைகிற நேரத்துல முக்கியமான சில விடயங்களை கருத்தில் கொள்ளணும். முதலாவது விடயம், பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கை மாறக்கூடாது, விலையுள் ஏற்றம் மாறக்கூடாது.
பைப் இணைப்புகளின் எண்ணிக்கை மாறக்கூடாது, விலையுள் ஏற்றம் மாறக்கூடாது. இந்த பைப் இணைப்புகளின் எண்ணிக்கை சம்பந்தமா ஒரு முக்கியமான விடயத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. ஏதாவது ஒரு இடம் வந்தால் உபயோகப்படுத்தும். பொதுவா ஸ்ட்ரக்சர்ல பரிவு கட்டமைப்பு கேள்வி இரண்டு வகைப்படும். ஒன்று நிபந்தனை உடைய கேள்வி, இன்னொன்று நிபந்தனை அற்ற கேள்வி. நிபந்தனை உடைய கேள்வி, நிபந்தனை அற்ற கேள்வி, இது பரிவு கட்டமைப்புகள் கேள்விகள் இரண்டு வகைப்படும். நிபந்தனை உடைய கேள்வி என்றால், நிபந்தனை உடைய கேள்வி என்றால் C2O4 2- க்கு 5 கட்டமைப்புகள் தருக, 6 பரிவு கட்டமைப்புகள் தருக, 7 பரிவு கட்டமைப்புகள் தருகன்னு சொல்லி ஒரு எண்ணிக்கையிலான பரிவு கட்டமைப்பு கேட்கிறாங்க. 6 தாங்க, 7 தாங்க, 8 தாங்கன்னு சொல்லி. இதுதான் என்ன? நிபந்தனை உடைய கேள்வி. இதுதான் என்ன? நிபந்தனை உடைய கேள்வி. ஆக நிபந்தனை உடைய கேள்வி ஆயின் பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கை மாறலாம். அதுல கவனத்தில் கொள்ளணும். பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கை மாற்றாம எத்தனை வரையலுமோ அத்தனையும் வரைஞ்சிட்டு தான் பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கையை மாற்றி வரையும். சும்மா ரஃபா தெரிஞ்சு வச்சுக்கொள்றதுக்காக சொல்றேன். நிபந்தனை அற்ற கேள்வி ஆயின், இந்த இப்ப அவன் கேட்ட கேள்வி மாறி C2O4 2- உறுதியான கட்டமைப்புகளை தருக. இவ்வாறு நிபந்தனை அற்ற கேள்வி 3 தருக, 4 தருக, 5 தருக அவங்க சொல்லலே. எத்தனை பரிவு கட்டமைப்பு வரைங்கன்னு அவங்க சொல்ல இல்லையே. இதுக்கு தான் சொல்ற நிபந்தனை அற்ற கேள்வின்னு சொல்லி. நிபந்தனை அற்ற கேள்வியாயின் பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கையை மாற்றாமல் வரையக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் வரையும். நிபந்தனை அற்ற கேள்வியாயின் பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கை மாற்றாமல் வரையக்கூடிய அனைத்து கட்டமைப்புகளையும் வரையும். நிபந்தனை அற்ற கேள்விண்டா பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கை மாறக்கூடாது. நிபந்தனை அற்ற கேள்விண்டா பைப்பிணைப்புகளின் எண்ணிக்கை மாறக்கூடாது. எஸ், ஓகே. இப்ப அவதானிங்க, மூன்றாவது குழியில போட்டேன், வேற எங்கேயும் எனக்கு பைப்பிணைப்பு போடலா, ஆகவே இந்த கட்டமைப்பு சாத்தியம் இல்லை. அப்படியே வந்து நான்காவது குழியில ஒரு பைப்பிணைப்பை போட்டாச்சு. மறு ரிட்டர்ன் ரிவர்ஸுக்கு போகக்கூடாது. ஏன் ரிவர்ஸுக்கு போகக்கூடாது? அங்கிருந்து தான் வாரு. அப்ப மறு ரிவர்ஸ் போகக்கூடாது. நாலாவதுல போட்டா அடுத்த பைப்பிணைப்பை நான் ஐந்தாவதுல போடணும். சாத்தியம் இல்லை, கார்பனுக்கு 5 பிணைப்பு ஆகிரும். ஆகவே C2O4 2- நான் வரையக்கூடிய சாத்தியமான பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை 1 2 3 4. இந்த கட்டமைப்பும் இந்த கட்டமைப்பும் சேம, இந்த கட்டமைப்பும் சேம். ஆகவே C2O4 2- நான் வரையக்கூடிய சாத்தியமான உறுதியான பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை எத்தனை? 4. ரைட். பரிவு கட்டமைப்புகள் நான் செய்த மாதிரி இவர் என்னமோ போற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நான் சொல்ற இந்த விடயத்தை உள்வாங்கி பிராக்டிஸ் பண்ணாதவர், நான் சொன்ன இந்த விடயத்தை நீங்க உள்வாங்கி பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா, அடேஷா இப்படி பரிவு கட்டமைப்பு வரையலுமா, லேசி ஆயிக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பரிவு கட்டமைப்பு வரைஞ்சு பார்க்க ஆசை வரும். என்ன சொல்றேன்? பல்லாங்குழி விளையாட்டுன்னு நினைங்க. முதலாவது குழி, இந்த பிணைப்புகளை குழிகளாக நினைங்க. பைப்பிணைப்புகளை விதைகளாக நினைங்க. முதலாவது குழியில போடுங்க, அடுத்தது எந்த குழியில போடலும்னு யோசிச்சுப்பாரு. அப்படி முதலாவது குழியில போட்டு எல்லா குழியிலையும் போட்டு முடிச்சுட்டு முதலாவது குழியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, மீண்டும் முதலாவது குழிக்கு வரக்கூடாது. அப்படி இரண்டாவது குழியில போடுங்க. இப்ப முதலாவது குழிக்கு வரக்கூடாது. முதலாவது குழியை கம்ப்ளீட் பண்ணிட்டேனே, ரைட். அப்ப அடுத்தது இரண்டாவது குழியில போட்டு சாத்தியமானது அவ்வளோத்தையும் வரையில இப்ப முதலாவது குழிக்கு வர ஆரம்பிச்சு. இப்ப அடுத்தது மூன்றாவது குழி, அடுத்தது நான்காவது குழி. அப்படி ஓர்டர்ல போனீங்கன்னு சொன்னா குழம்பாது. எத்தனை பரிவு கட்டமைப்புகள் இருந்தாலும் வரைய இயலும். ரைட். N2O5 நினைக்கிறேன் 9 கட்டமைப்பு வரும். அந்த 9 கட்டமைப்புகளையும் நீங்க வரைஞ்சி பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன இந்த ஓர்டர்ல குழிகளாக நினைச்சு பல்லாங்குழி விளையாடுவோம் நினைச்சு நான் சொன்ன இந்த ஓர்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் குழம்பாம 9ஐயும் வரையும். ரைட். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்.
ஆகவே C2O4 2- வரையக்கூடிய சாத்தியமான பரிவு கட்டமைப்புகளின் எண்ணிக்கை 4. 4 சொன்னா எத்தனையாவது ஆன்சர்? மூன்றாவது ஆன்சர். ஆகவே மூன்றாவது ஆன்சர். தனிச்சோடிகள் ஏற்றங்கள் நான் குறிச்சி இல்ல, கட்டாயம் குறிச்சுக்கொள்ளும். தனிச்சோடிகள் ஏற்றங்கள் நான் குறிச்சி இல்ல, கட்டாயம் குறிச்சு கொள்ளுங்க உங்களுடைய டிஸ்கஷன்ல. ரைட், அடுத்த கேள்விக்கு போ. ரைட். 2019 2019 ஐந்தாவது வினா. 2019 ஐந்தாவது வினா என்ன சொல்றாங்க? மின்னெதிர் தன்மைகளில் மிக பெரிய வேறுபாடு உள்ள மூலக சோடியை இனம் காண்க. மின்னெதிர் வேறுபாடுகளில் மிக பெரிய வேறுபாடுகள் உள்ள மூலக சோடியை இனம் காண்கன்னு சொல்றாங்க. எஸ், மின்னெதிர்த்தன்மை ஓடர் எனக்கு தெரியும். பொசில் நப்ரிஸ் சிபிஹெச். பொசில் நப்ரிஸ் சிபிஹெச்னு இந்த ஓடர் எனக்கு தெரியும். மின்னெதிர்த்தன்மைன்னா அநேகமாக இந்த ஓடரை மட்டும்தான் நினைவு வச்சுக்கொள்றது வழக்கம். இருந்தாலும் இந்த கேள்விக்கு இந்த ஓடர் உபயோகம் இல்லாத ஓடராக மாறுது. உபயோகம் இல்லாத ஓடராக மாறுது. மின்னெதிர் வேறுபாடு கேட்கிறாங்க. ஆனா அநேகமான எம்சிக்யூ ஆன்சர்ல அவங்க தந்திக்கிற அந்த ஆன்சர்கள்ல இதுல இல்லாத மூலகங்கள் நிறைய இருக்கு. இதுல இல்லாத மூலகங்கள் நிறைய இருக்குது. அப்ப செய்ய வழி இல்ல, ஒரு தடவை நான் அந்த மின்னெதிர் ஓடரை தெரிஞ்சிருக்கணும். ஒரு தடவை அப்ப அந்த மின்னெதிர் தன்மை ஓடரை தெரிஞ்சிருக்கணும். முதல் 20 மூலகங்களை நான் எடுப்பனாக இருந்தா ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரன், கார்பன், நைட்ரசன், ஆக்சிஜன், புளோரின், நியோன், நியோனுக்கு மேல ஹீலியம், சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம். பொட்டாசியம், கால்சியம். மின்னெதிர்த்தன்மை ஓடர், மின்னெதிர்த்தன்மை பெருமானங்களை சொல்ல போய் அவதானிச்சிங்கன்னு சொன்னா ஐதரசனை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. ஐதரசன் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 2.1. ஐதரசன் மின்னெதிர்த்தன்மை பெருமானம் 2.1. மேலிருந்து கீழ் நோக்கி வார நேரத்துல 0.1 குறையும். மேலிருந்து கீழ் நோக்கி வார நேரத்துல 0.1 குறையும். அப்ப லித்தியம் எப்படியாக இருக்க போகுது? 2.0. 1.9. 1.9. sorry 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 மின்னெதிர்த்தன்மை ஐதரசன்டையும் லித்தியத்திடையும் நினைவு வச்சுக் கொள்ளுங்க. 2.1. லித்தியம்ன்றது 1.0. லித்தியம்ன்றது 1.0. இந்த லித்தியத்தில இருந்து 0.1 குறையும். இந்த லித்தியத்தில இருந்து 0.1 குறையும். ஆகவே சோடியம்ன்றது 0.9, பொட்டாசியம்ன்றது 0.8. சோடியம்ன்றது 0.9, பொட்டாசியம்ன்றது 0.8. ஐதரசனையும் லித்தியத்தையும் நினைவு வச்சுக்கொள்ளும். ஐதரசன் 2.1, லித்தியம் 1.0. கீழே வார நேரத்தில் 0.1 குறையும். 0.1 குறையும். அதான் சொல்றாங்க. அதான் முடிஞ்சு கண்டினியூ பண்ணுவோம். அதான் முடிஞ்சு கண்டினியூ பண்ணுவோம்.
ரைட். ஐதரசனையும் லித்தியத்தையும் நினைவச்சுக் கொள்ளுங்க. ஐதரசம்ன்றது 2.1, லித்தியம்ன்றது 1.0. லித்தியம்ன்றது 1.0. லித்தியத்திலிருந்து கீழ் நோக்கி 0.1 குறை. லித்தியத்திலிருந்து கீழ் நோக்கி 0.1 குறையும். ரைட். அப்ப இந்த லித்தியத்திலிருந்து வலது திசையில மின்னெதிர் தன்மைன்றது மேலிருந்து கீழாக குறையும், இடமிருந்து வலமாக கூடும். எனக்கு மின்னெதிர் தன்மைன்றது மேலிருந்து கீழாக குறையும், இடமிருந்து வலமாக அதிகரிக்கும். முதலாம் ஆவர்த்தனம், அதாவது இந்த லித்தியத்திலிருந்து இடமிருந்து வலமாக 0.5 கூடும். 0.5 கூடும். அப்படின்னு பார்த்தா பெரிலியம்க்கு 1.5, போரனுக்கு 2.0, கார்பனுக்கு 2.5, நைதரசனுக்கு 3.0, ஆக்சிஜனுக்கு 3.5, புளோரினுக்கு 4.0. அப்படியே புளோரின்ல இது குளோரினுக்கு வர நேரத்தில் 1 குறையும், 3.0. சிலிக்கனுக்கு அதே ரிவர்ஸ்ல வந்தா 3.5. இவ்வளவும் எழுதுது. அல்லது நினைவு வச்சுக் கொள்ளலாம். எப்படின்னு சொன்னா நினைவு வச்சுக் கொள்ளலாம். சாரி, இது சிலிக்கனால சல்பர். நினைவு வச்சுக் கொள்ளலாம் எப்படின்னு சொன்னா பொசில் நப்ரிஸ் சிபிஹெச்ல குளோரினும் நைதரசனும் சமன், சல்பரும் கார்பனும் சமன். அவர் கார்பன் 2.5, கார்பன் 2.5. எஸ். சாரி. இத நான் சொல்ற மாதிரி நினைச்சு, குளோரினும் நைதரசனும் சமன், 3.0, 3.0. சல்பரும் கார்பனும் சமன் 2.5, 2.5. கார்பனும் சல்பரும் சமன், குளோரினும் நைதரசனும் சமன். கார்பனும் சல்பரும் சமன், குளோரினும் நைதரசனும் சமன். பொசில் நப்ரிஸ் சிபிஹெச் எழுதுறதுக்குரிய காரணம் அதுதான். கொஞ்சம் குழம்பிட்டு. ரைட். இப்ப இந்த சோடியத்திலிருந்து பொசுபரஸ் வரை என்ன செய்யும் சொன்னால் 0.3 கூடும். 0.3 கூடும். அப்ப 0.9 சக 0.3, 1.2, 1.5, 1.8, 2.1, 2.1. அப்படியே பொட்டாசியத்திலிருந்து இடமிருந்து வலமாக 0.2 அதிகரிக்கும். அப்ப கல்சியம் 1.0. சார், அப்ப விழுமிய வாயுக்களுக்கு மின்னெதிர்த்தன்மை பெருமானம் தெரிஞ்சிருக்க வேண்டிய இந்த அவசியமும் இல்லை. விழுமிய வாயுக்கள் சேர்வைகள்ல ஈடுபடுறது இல்லை. ஆகவே மின்னெதிர்த்தன்மை தேவை இல்லை. இப்ப அவதானிப்பனாக இருந்தா முதலாவது ஆன்சர் சொல்றாங்க போரனும் அலுமினியமும். போரன் 2.0, அலுமினியம் 1.5 சொன்னா முதலாவது ஆன்சருக்கு இடையிலான டிஃபரன்ஸ் 0.5. இரண்டாவது ஆன்சரை அவதானிப்போம். இரண்டாவது ஆன்சர் சொல்றாரு பெரிலியமும் அலுமினியம். பெரிலியம்ன்றது 1.5, அலுமினியமும் 1.5 ஆக இருந்தால் இரண்டாவதுக்கு வித்தியாசம் 0. அடுத்தது சொல்றாங்க போரனும் சிலிக்கனும். போரன் 2.0, சல்பர் 2.5 சொன்னா மூன்றாவதும் டிஃபரன்ட் 0.5.
நான்காவது அவதானிச்சுன்னு சொன்னா போரனும் காபனுமா, அப்ப நான்காவதும் 0.5. ஐந்தாவது அவதானிச்சிங்கன்னு சொன்னா அலுமினியமும் கார்பனும் சொல்றாங்க. அலுமினியம்ன்றது 1.5, கார்பன்றது 2.5. அப்ப 1.0 டிஃபரன்ஸ் இருக்கு. ஆகவே ஆன்சர் எத்தனை வரப்போகுது? அதிகூடிய மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் எங்க இருக்குதுன்னு சொல்றாங்க? அலுமினியத்துக்கும் கார்பனுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் தான் அதிகூடியதாக இருக்குது 1.0. அதி குறைந்தது எங்க இருக்குது? இரண்டாவது ஆன்சர். அதி குறைந்தது பெரலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையே. பெரலியத்துக்கும் அலுமினியத்துக்கும் இடையே. கட்டாயம் இந்த பெருமானங்கள் நினைவு இருக்கணுமான்னு கேட்டா கட்டாயம் நினைவிருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. இந்த விடயத்தை கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. குளோரினுக்கும் நைதரசனுக்கும் சமன், சல்ஃபருக்கும் கார்பனுக்கும் சமன்ற விடயத்தை கொஞ்சம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. எங்க தேவைப்படும் கேட்டா முனைவாக்கங்கள் பார்க்குற நேரத்தில் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் உண்டா இல்லையா அந்த கேள்விக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு தேவைப்படும். இந்த குளோரினுக்கும் நைதரசனுக்கும் சமன்றதையும் சல்ஃபருக்கும் கார்பனுக்கும் சமன்றதை நினைவு வச்சுக்கொள்ளுங்க. அது இல்லாமல் இந்த பெருமானங்களை நினைவு வச்சுக்கொள்ள இயலும் அப்படின்ற ஆக்கள் நினைவு வச்சுக்கொண்டால் நல்ல. அதுக்குதான் இதெல்லாம் சொல்லி தந்திக்கிறேன். இப்போ இதால கூடும், இதால கூடும், இதால கூடும், இதால குறையும் சொல்லி ஏழும் டாக்கள் நினைவு வச்சுக்கொண்டால் நல்ல. ஆகவே ஐந்தாவது வினாக்கு ஆன்சர் ஐந்தாவது வினாக்கு ஆன்சர் ஐந்தாவது வினாக்கு ஆன்சர் ஐந்தாவது. ஓகே, அடுத்த வினாக்குள்ள போவோம். 2019 அடுத்த வினாக்குள்ள போவோம். ரைட், ஓகே. அடுத்த வினாவை அவதானிப்போம். 2019 அடுத்த வினா ஆறாம் வினா. ஆறாம் வினா H2NNO மூலக்கூறில் உள்ள இரு நைதரசன் அணுக்களையும் சுற்றி N1 எனவும் N2 எனவும் பெயரிடப்பட்டுள்ளது. உள்ள இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் வடிவமும் முறை. இலத்திரன் சோடி கேத்திர கணிதமும் வடிவமும் கேட்கிறாங்க. ரைட், அவதானிப்போம். முதலாவது அந்த கட்டமைப்பு ஒரு தடவை வரைந்து கொள்வேன். இது N1 ஆம், இது N2. முதலாவது நாங்க கட்டமைப்பை பூர்த்தி செய்யணும். நைதரசனுக்கு 3 பிணைப்பு வந்தா ஒரு தனிச்சோடி வரும். ஆக்சிஜனுக்கு ஒரு பிணைப்பு தான் இருக்குது, ஒரு பிணைப்பு வந்தா மைனஸ் ஏற்றம் வரும். அவங்க தந்திக்கிறது H2NNO, விலையுள் ஏற்றம் எதுவும் இல்லை. அப்ப இந்த ஆக்சிஜன் மீது வார ஏற்றத்தை நான் இல்லாமலாக்கணும்டா ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பை கொடுக்கணும். ஆகவே இங்க 2 பிணைப்பை கொடுத்துட்டேன். ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்பு வந்தா 2 தனிச்சோடி வரும், ஏற்றம் 0. நைதரசனை அவதானிச்சேன்னு சொன்னா இந்த நைதரசனுக்கு 3 பிணைப்பு வந்தா ஒரு தனிச்சோடி வரும். நைதரசனுக்கு 3 பிணைப்பு வந்தா ஒரு தனிச்சோடி வரும். இப்ப வடிவம் கேட்கிறாங்க. வடிவம் பார்க்கறதுக்கு எனக்கு VSEPR வெஸ்பர் தெரியணும். வெஸ்பர் தெரியணும். அடுத்தது வடிவம். ஒன் அண்ட் லாஸ்ட், இறுதியாக ஒரு தடவை சொல்லி தர போறேன் வடிவங்கள் சம்பந்தமாக. நல்லா தெளிவாக நினைவு. முதலாவது, வெஸ்பர் எண்ணிக்கை 2 நேர்கோடு தவிர அல்லது நீட்டல் வடிவம் தவிர வேற வடிவம் இல்லை. வெஸ்பர் எண்ணிக்கை 2
வடிவம் நீட்டல் வடிவம். வெஸ்பர் எண்ணிக்கை 2 இருந்தால் நீட்டல் வடிவம். அப்ப அடுத்தது வெஸ்பர் எண்ணிக்கை 3. வெஸ்பர் எண்ணிக்கை 3 இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 3 இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 3 இருந்தால் மூன்றுமே சிக்மா பிணைப்பாக இருக்கும். மூன்றுமே சிக்மா பிணைப்பாக இருந்தால் அதோட வடிவம் தல முக்கோண வடிவம். வெஸ்பர் எண்ணிக்கை 3 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 3 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் கோண வடிவம். வெஸ்பர் எண்ணிக்கை 4. வெஸ்பர் எண்ணிக்கை 4 நான்குமே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 4 நான்குமே சிக்மா பிணைப்பா அதோட வடிவம் நான்முகி. வெஸ்பர் எண்ணிக்கை 4 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 3 இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 4 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 3 இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் முக்கோண கூம்பகம். முக்கோண இரு கூம்பகம் அல்ல, முக்கோண கூம்பகம். வெஸ்பர் எண்ணிக்கை 4 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 இருக்குமாக இருந்தால் சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 இருக்குமாக இருந்தால் அதன் வடிவம் மீண்டும் கோண வடிவம். இரண்டு சிக்மா பிணைப்பு. வெஸ்பர் எண்ணிக்கை 4 2 சிக்மா பிணைப்புகளாக இருந்தால் அதோட வடிவம் கோண வடிவம். அடுத்தது வெஸ்பர் எண்ணிக்கை 5. வெஸ்பர் எண்ணிக்கை 5ல 5மே சிக்மா பிணைப்பாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 5மே சிக்மா பிணைப்பாக இருக்குமாக இருந்தால் அதன் வடிவம் முக்கோண இரு கூம்பகம். வெஸ்பர் எண்ணிக்கை 5 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 4 இருக்குமாக இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 2 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 4 இருந்தால் அதோட வடிவம் தீசோ வடிவம். மறுவா வெஸ்பர் எண்ணிக்கை 5 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 3 இருந்தால் வெஸ்பர் எண்ணிக்கை 5 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 3 இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் டி வடிவம். இறுதியாக இருக்கிறது வெஸ்பர் எண்ணிக்கை 5 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 இருந்தால் சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 2 இருக்குமாக இருந்தால் அதன் வடிவம் மீண்டும் நீட்டல் வடிவம். நேர்கோடு படித்திருந்தால் அந்த வல்லமையை இல்லாமல் ஆக்கிருங்க. இப்ப நேர்கோடு என்று பயன்படுத்துறது நன்காக அறிது. ஸ்கீம்ல மார்க்ஸ் தராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. வெஸ்பர் எண்ணிக்கை 6 இருந்தால் 3 சந்தர்ப்பத்துக்கு தான் பார்க்கிறது. ஒன்று 6மே சிக்மாவாக இருந்தால், அல்லது 5 சிக்மாவாக இருந்தால், அல்லது 4 சிக்மாவாக இருந்தால். வெஸ்பர் எண்ணிக்கை 6
ஆறுமே சிக்மாவாக இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் எண்முகி அல்லது சதுர இரு பூம்பகம். எண்முகி அல்லது சதுர இரு பூம்பகம். வெஸ்பர் எண்ணிக்கை 6. 6ல 5 சிக்மா பிணைப்பு இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் சதுர கூம்பகம். சதுர கூம்பகம். வெஸ்பர் எண்ணிக்கை 6. வெஸ்பர் எண்ணிக்கை 6 சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை 4 இருக்குமாக இருந்தால் அதோட வடிவம் சதுரத்தள. அதோட வடிவம் சதுரத்தள. ரைட். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா இந்த கேள்விக்கு ஆன்சர் எடுத்துரு. முதலாவது N1 வெஸ்பர் எண்ணிக்கை பார்த்தா N1 வெஸ்பர் எண்ணிக்கை பார்க்கிறேன். 1 2 3 4 வெஸ்பர் எண்ணிக்கை. 4ல 3 தான் சிக்மா பிணைப்பு. 4ல 3 தான் சிக்மா பிணைப்பு. N2 பார்க்கிறேன். N2 வெஸ்பர் எண்ணிக்கை 1 2 3. 3ல 2 தான் சிக்மா பிணைப்பு. 3ல 2 தான் சிக்மா பிணைப்பு. வெஸ்பர் எண்ணிக்கை 4. இலத்திரன் சோடி கேத்திர கணித வடிவம் பார்க்கணுமா? 4மே சிக்மாவாக இருந்தால் என்ன வடிவம்? 4மே சிக்மாவாக இருந்தால் நான்முகி. ஆகவே N1 இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் நான்முகி. 4 வெஸ்பர்ல 3 தான் சிக்மான்னு சொன்னா வடிவம் என்ன? முக்கோண கூம்பகம். ஆகவே N1க்கு நான்முகி முக்கோண கூம்பகம் இருக்கணும். நான்முகி கூம்பகம் இருக்கிற ஆன்சர் 1 4 மட்டும். 1 4 மட்டும். N2 வெஸ்பர் எண்ணிக்கை 3. அப்ப இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் பார்க்கணுமா? என்ன செய்யணும்? 3மே சிக்மா பிணைப்பாக இருந்தால் என்ன வடிவம் என்று பார்க்கணும். வெஸ்பர் எண்ணிக்கை 3. 3மே சிக்மாவாக இருந்தால் தல முக்கோணம். ஆகவே வெஸ்பர் எண்ணிக்கை 3ஆக இருந்தால் அதில் இலத்திரன் சோடி கேத்திர கணிதம் தல முக்கோணம். ஆகவே நான்முகி தல முக்கோணம் இருக்கணும். முதலாவது ஆன்சரை பார்த்தன்னு சொன்னா நான்முகி கூம்பகம் தல முக்கோணம் இருக்குது. ஆகவே ஆன்சர் முதலாவது ஆன்சர். ஆகவே 2019 6வது கேள்விக்கு ஆன்சர் முதலாவது ஆன்சர். இந்த வடிவங்கள் சம்பந்தமாக கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு MCQ ஒரு ஸ்ட்ரக்சர் ஷுவரா வருது. இந்த வடிவங்கள் சம்பந்தமாக கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. வடிவத்துல மார்க்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. ரைட்? ஓகே, அடுத்த வினாக்குள்ள போ. ரைட். 2019 அடுத்த வினா இருக்குது. எத்தனையாம் வினான்னு சொன்னால் 11ஆம் வினா. 11ஆம் வினா மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும் வரிசை கேட்கிறார். 2019 11ஆம் வினா. மின்னெதிர்த்தன்மை ஒப்பீடு, அதாவது தேர்வைகளில் மின்னெதிர்த்தன்மை ஒப்பீடு. நல்லாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்றது இங்கிலீஷ்ல. ஆகவே கொஞ்சம் அழகா இருக்கிறபடினால அந்த மின்னெதிர்த்தன்மை ஒப்பீட இவ்வாறு இருந்தது. நான் சொல்ற இந்த ஸ்டெப்ல தான் கட்டாயம் பார்க்கணும். நான் சொல்ற இந்த ஸ்டெப்ல தான் கட்டாயம் பார்க்கணும். முதலாவது ஸ்டெப் 1 என்னன்னு சொன்னா, ஸ்டெப் 1 என்னன்னு சொன்னா ஃபொசில் நப்ரிஸ் CPH என்ற இந்த ஓர்டர் பார்க்கணும். ஃபொசில் நப்ரிஸ் CPH என்ற இந்த ஓர்டர் பார்க்கணும். ஃபுல்லா எழுதி கொள்ளுங்க. ஃபொசில் நப்ரிஸ் CPH என்ற ஓர்டர். உதாரணமா எனக்கு 3 சேர்வைகள் தந்திக்கிறாங்க. ஒரு சேர்வையில கார்பன் மின்னெதிர்த்தன்மையையும், இன்னொரு சேர்வையில சல்பர் மின்னெதிர்த்தன்மையையும், அடுத்த சேர்வையில நைட்ரசன் மின்னெதிர்த்தன்மையையும் ஒப்பீடு செய்ய சொல்றாங்க. யாருக்கு கூடன்னு சொல்லி
வேற எதையுமே பார்க்க தேவையில்ல. ஃபொசில் நப்ரிஸ் சிபிஹெச் ஓர்டரின் படி அந்த மின்னெதிர்த்தன்மை. இப்ப 4 சேர்வை தந்திக்கிறாங்க, 4லையுமே ஒரே மூலகத்திட மின்னெதிர்த்தன்மை தான் கேட்கிறாங்களாக இருந்தால் அப்பதான் அடுத்த ஸ்டெப்குள்ள போகணும். இப்ப இந்த கேள்வியும் அப்படித்தான். தந்திக்கிற 2, 4, 5 சேர்வைகள்லையும் சல்ஃபர்ட மின்னெதிர்த்தன்மையும் தான் கேட்டிக்கிறாங்க. அப்ப அணுக்கள் மாற இல்லை. அப்ப ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்னன்னு சொன்னா கலப்பாக்கம் பார்க்கணும். இத கலப்பாக்கத்துக்கும் மின்னெதிர்த்தன்மைக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா கலப்பாக்கம்ன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும். கலப்பாக்கம்ன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்மாறு விகிதம். அது என்ன நேர்மாறு விகிதம்? கலப்பு கூடினா மின்னெதிர்த்தன்மை குறையும். கலப்பு கூடினா மின்னெதிர்த்தன்மை குறையும். அப்ப அவ்வாறு பார்த்தான்னு சொன்னா sp3 கலப்புலைக்கு மின்னெதிர்த்தன்மை நல்லா குறைய sp2 விட, sp2க்கு குறைய sp விட, sp2க்கு குறைய sp விட. ரைட்? ஆகவே கலப்பாக்கம்ன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும். அடுத்தது ஏற்றம் பார்க்கணும். கலப்பு சமனாயின் ஸ்டெப் 3 ஏற்றம் பார்க்கணும். இந்த ஏற்றம்ன்றது 2 வகையான ஏற்றம் பார்க்கணும். முதலாவது ஸ்டெப் ஃபொசில் நப்ரிஸ் சிபிஹெச் பார்க்கணும். இரண்டாவது ஸ்டெப் கலப்பாக்கம் பார்க்கணும். கலப்பாக்கம்ன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்மாறு விகிதம். கலப்பாக்கம்ன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்மாறு விகிதம். அதாவது கலப்பு கூடினா மின்னெதிர்த்தன்மை கூடும். ஆகவே sp3க்கு மின்னெதிர்த்தன்மை குறைய sp2 விட, sp2க்கு குறைய sp விட, sp2க்கு குறைய sp விட. ஏற்றம் பார்க்கணும். ஏற்றத்துல 2 வகையான ஏற்றம் இருக்குது. ஏற்றத்துல 2 வகையான ஏற்றம் இருக்குது. ஒன்று அணு மீதான ஏற்றம், இன்னொன்று ஒட்சி ஏற்றம். முதலாவது பார்க்கணும். ஏற்றத்துல முதலாவது பார்க்கணும் அணு மீதான ஏற்றம். அணு மீதான ஏற்றம். இரண்டாவது தான் பார்க்கணும் ஒட்சி ஏற்றம். இரண்டாவது தான் பார்க்கணும் ஒட்சி ஏற்றம். இந்த ஏற்றத்துக்கும் மின்னெதிர்த்தன்மைக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னா ஏற்றம்ன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்விகித சமம். ஏற்றம் கூடினா மின்னெதிர்த்தன்மை குறை. அணு மீதான ஏற்றம் கூடினாலும் சரி, ஒட்சியேற்ற எண் கூடினாலும் சரி. அணு மீதான ஏற்றம் கூடினாலும் சரி, ஒட்சியேற்ற எண் கூடினாலும் சரி. கட்டாயம் நிபந்தனை என்ன? கட்டாயமாக ஃபர்ஸ்ட்ல அணு மீதான ஏற்றம் தான் பார்க்கணும், அதன் பிறகு தான் ஒட்சியேற்றம். ஃபர்ஸ்ட்ல அணு மீதான ஏற்றம் பார்க்கணும். அதாவது அணு மீதான ஏற்றம் என்ன? ஆக்சிஜனுக்கு 3 பிணைப்பு வந்த ஆக்சிஜன் மீது ஒரு பிளஸ் ஏற்றம் வரும்னு குறிக்கிறேன். நைதரசனுக்கு 4 பிணைப்பு வந்த நைதரசனுக்கு ஒரு பிளஸ் வரும்னு குறிப்பேன். அதுதான் அணு மீதான ஏற்றம். அதுதான் அணு மீதான ஏற்றம். அணு மீதான ஏற்றம் கூடினாலும் மின்னெதிர்த்தன்மை குறை. ஆகவே பூஜ்ஜியத்துக்கு மின்னெதிர்த்தன்மை குறைவாக இருக்கும் பிளஸை விட, பூஜ்ஜியத்துக்கு கூடையா இருக்கும் மைனஸை விட. இது தெரிஞ்சிருந்தால் போதும். அப்போ 1 + 2 + 3 போனா கூடன்றது விளங்குது தானே. அந்த -0 பிளஸ் தான் குழம்பு. அதனால் அதை மட்டும் மென்ஷன் பண்ணி தந்திக்கிறேன். அடுத்தது ஒட்சியேற்ற எண் அதிகரித்தால் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். இறுதி ஸ்டெப் என்ன? ஸ்டெப் 4. ஃபொசில் நப்ரிஸ் பார்த்தேன், அதுவும் சமம். கலப்பாக்கம் பார்த்தேன், அதுவும் சமம். அணு மீதான ஏற்றம் பார்த்தேன், அதுவும் சமம். ஒட்சியேற்றம் பார்த்தேன், அதுவும் சமம். வேற என்ன வழி இருக்குதப்பான்னு கேட்டா ஸ்டெப் 4 ஒன்று இருக்குது. இதுக்கு போறது குறைவு இருந்தாலும் இல்லைன்றதுக்கு இல்லை. ஸ்டெப் 4 என்னன்னு சொன்னா சுற்றையல் அணுக்களின் மின்னெதிர்த்தன்மை. சுற்றையல் அணுவின் மின்னெதிர்த்தன்மை.
En இது போடு. சுற்றையில் அணுவின் மின்னெதிர்த்தன்மைன்றது மின்னெதிர்த்தன்மைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். அந்த சுற்றையில் அணுவிட மின்னெதிர்த்தன்மை அதிகரித்தால் சுற்றையில் அணுவிட மின்னெதிர்த்தன்மை அதிகரித்தால் மின்னெதிர்த்தன்மை அதிகரிக்கும். ரைட்? ஆக இந்த ஓர்டர்ல கட்டாயம் நான் கேள்வி அணுகணும். இப்ப கேள்வி உள்ளுக்கு போ. ரைட். இப்ப இதெல்லாம் இலகுவான கட்டமைப்புன்றதுனால நான் கட்டமைப்பை குயிக்கா வரைகிறேன். நீங்களும் இந்த ஆற்றலை வரைத்து கொள்ளும். முதலாவது தந்திக்கிறாரு SO2 சல்பருக்கு 4 பிணைப்பு வந்தா ஒரு தனிச்சோடி வரும். அடுத்தது தந்திக்கிறாரு SO3 சல்பருக்கு 6 பிணைப்பு வந்தா தனிச்சோடி இல்லை. அடுத்தது தந்திக்கிறாரு SO3 2 இதுக்கு ஒரு மைனஸ், இதுக்கு ஒரு மைனஸ், 1 2 3 சல்பருக்கு 4 பிணைப்பாக இருந்தால் ஒரு தனிச்சோடி. அடுத்தது தந்திக்கிறாரு SO4 2 இதுக்கு ஒரு மைனஸ். தனிச்சோடிகள் நான் சுற்றையல் அணுக்களுக்கு குறிக்க இல்லை, கட்டாயம் குறிச்சு கொள்ளும். அடுத்தது SCl2 சல்பருக்கு 2 பிணைப்பு வந்தா 2 தனிச்சோடி. ஓகே, ரைட்? ஓகே. இப்ப அவதானிப்பு ரைட். என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபொசில் நப்ரேஸ் CpH பார்க்கணும். இது எல்லாத்துலயுமே சல்பரோட ஒட்சியேற்றம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே ஸ்டெப் 1 கம்ப்ளீட் ஆகின மாதிரி அணுமாற இல்லை. இப்ப என்ன செய்யணும்? கலப்பாக்கம் பார்க்கணும். SO2ல கலப்பாக்கம் பார்க்கணும். அப்ப வெஸ்பர் ஒரு சிக்மா பிணைப்பு, இங்க ஒரு சிக்மா பிணைப்பு, 3 சிக்மா பிணைப்பு சொன்னா அதோட கலப்பாக்கம் sp2. இங்கேயும் 3 சிக்மா பிணைப்பு. ஆகவே இதோட கலப்பாக்கமும் sp2. இங்க வெஸ்பர் 4. ஆகவே இங்க sp3, இங்கேயும் sp3, இங்கேயும் sp3. ஆகவே SO2வும் SO3யும் sp2 கலப்பு, ஏனையவை sp3 கலப்பு. ஆகவே இந்த கலப்பாக்கத்தின் அடிப்படையில நான் அதை ஆர்டர் பண்ணுவனாக இருந்தால் தியரி என்ன? கலப்பு கூடினா மின்னெதிர்த்தன்மை குறையும். ஆகவே SCl2 SO4 2 SO3 2 விட கூடவாக இருக்கும். யாருக்கு? SO2க்கும் SO3. அடுத்தது பார்க்கணும். அப்ப ஸ்டெப் 2 கம்ப்ளீட். இப்ப ஸ்டெப் 3 ஏற்றம் கூடினா மின்னெதிர்த்தன்மை கூடும். அப்ப ஏற்றம் பார்க்கணும், அணுமீதான ஏற்றம் பார்க்கணும். எல்லா சல்பரும் பூச்சிய ஏற்றத்துல தான் இருக்குது. ஆகவே அணுமீதான ஏற்றமும் கம்ப்ளீட் ஆகின மாதிரி. அப்ப 2வது ஸ்டெப் ஒட்சியேற்ற என்ன பாரு. ஃபொசில் நப்ரேஸ் CpH படி ஆக்சிஜனை விட சல்பருக்கு மின்னெதிர்த்தன்மை குறைய. ஆகவே 4 SO பிணைப்பு இருந்தா ஒரு பிணைப்பால +1 படி, 4 பிணைப்பு இருக்குது. ஆகவே இங்க +4 ஏற்றம் வரும். இங்க 6 பிணைப்பு இருக்குது, +6 ஏற்றம் வரும். இங்க 4 பிணைப்பு இருக்குது, +4 ஏற்றம். இங்க 6 பிணைப்பு இருக்குது, +6 ஏற்றம். குளோரின்லையும் சல்பரிலையும் யாருக்கு மின்னெதிர்த்தன்மை கூட? குளோரினுக்கு. ஆகவே இங்க 2 பிணைப்பு படி +2 ஏற்றம். தியரி என்ன? ஒட்சியேற்ற எண் அதிகரித்தால் மின்னெதிர்த்தன்மை கூடும் சொன்னா
SO2லையும் SO3லையும் யாருக்கு கூட SO2ல +4 SO3ல +6ன்னு சொன்னா SO3க்கு தான் கூட. ஆகவே நல்லா மின்னெதிர்த்தன்மை கூட SO2க்கு விட SO3. SCl2 SO4 2- SO3 2- ஏற்றங்களை பாருங்க. SO4 2- +6 ஏற்றம், SO3 2- +4 ஏற்றம், SCl2ல +2 ஏற்றம் சொன்னா அப்ப அடுத்தது யார் வரப்போறது? இந்த +6 யாரு? SO4 2- அடுத்தது SO3 2- அடுத்தது SCl2 வரும். ஆகவே ஓர்டர் எப்படி வரப்போகுது? SCl2 SO3 2- SO4 2- SO2 SO3 வரும். அப்படி நான் பார்த்தேன்னு சொன்னா SCl2 SO3 2- SO4 2- SO2 SO3 அப்படியான ஆன்சர் இருக்குது. நான்காவது ஆன்சர் மட்டும், நான்காவது ஆன்சர் மட்டும். ஆகவே 2019 11வது வினாக்கு ஆன்சர் நான்காவது. 19வது வினாக்கு ஆன்சர் நான்காவது ஆன்சர். இந்த ஸ்டெப் 3ல ஒப்பிடுத்து முடியக்கூடியதாக இருந்துச்சு. ஸ்டெப் 4க்கு போக வேண்டிய எந்த நிலையும் வரல. ஸ்டெப் 4க்கு போக வேண்டிய எந்த நிலையும் வரல. ஆகவே 11வதுக்கு ஆன்சர் நான்காவது. 2019ல அடுத்த வினாக்குள்ள போ. எஸ், ஓகே. ஆகவே இதோட 2019 சகல ஜெனரல் கெமிஸ்ட்ரி கேள்வியும் முடியுது. இதோட 2019 சகல ஜெனரல் கெமிஸ்ட்ரியும் கேள்விகளும் முடியுது. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம், அல்லது ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு சரியாக 8:20க்கு 2020 டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணும். சரியாக 8:20க்கு 2020 டிஸ்கஷனை ஸ்டார்ட் ஆகும். சந்தேகங்கள்